ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ரவா லட்டு ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாகுப்பதை எதுவும் இல்லாமல் ஈஸியாக எப்படி ரவா லட்டு பிடிக்கலாங்கிற மெத்தடை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கூடவே வறுத்த பொரி எப்படி வறுக்கிறதுங்கிற மெத்தடையும் பார்க்கலாம். ரவா லட்டுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் ரவையை அளந்து வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த ரவை தான் இருந்தாலும் நம்ம நல்லா வறுத்தாத்தான் பச்சை வாசனை இல்லாமல் அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. லட்டு பிடிக்கல. மிதமான தீயில் கொஞ்சம் பொறுமையாக ரவையை வறுத்துக்கணும். கருக விடக்கூடாது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த வாசனை நல்லா அரோமா வர்றப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதை ஆற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு திராட்சை முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திராட்சை முந்திரி நல்லா வறுபட்டுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம். அதே அளவு 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். ஈக்குவல் போர்ஷன் எடுத்திங்கனாவே கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப தித்திப்பாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் அளவை குறைச்சி சொல்கிறேன். இப்போது ஒரு பெரிய பவுலில் வறுத்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பொடிச்ச சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச திராட்சை முந்திரி இது 3ஐயுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரவா லட்டு பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். உருண்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் இது கூட பால் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் சுடுதண்ணி வச்சு தான் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிறேன். பால் சேர்த்தா அது கொஞ்ச நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். இது தண்ணி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிங்கன்னா அது ஒரு 10-20 நாளைக்கு வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பால் பொருளெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி விரும்புகிறவங்க இந்த மாதிரி தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். கூடவே விருப்பப்பட்டால் வறுத்த தேங்காய் துருவலை இது கூட ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஊற்றுலிங்கன்னா உங்களுக்கு பால் பவுட்ரு கூட பாக்கெட்டில் கிடைக்கிது. அது கூட 2 பாக்கெட் சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி அளவளவாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி ஒட்டுக்கா ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேருங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். உருண்டை பிடித்ததுக்கப்புறம் அது நல்லா இறுகிடும். ரொம்ப இலக்கமாக தெரிஞ்சால் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிங்கனாவே கொஞ்சம் இறுக்கமாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப இலக்கமாக இருந்தால் இன்னொரு மெத்தேடு இது கூட வறுத்த ரவை இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாயிடும். நான் எங்கிட்ட வறுத்த ரவை கொஞ்சம் இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அளவாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு டைட்டாகிடுச்சு. இப்போ நாம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு உருண்டையிலையுமே திராட்சை முந்திரி இருக்கிற மாதிரி பார்த்து உருண்டை பிடிச்சிக்குங்க. அப்போ தான் சாப்பிடும்போது அது கடிபடும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அழுத்தி அழுத்தி உருண்டை பிடிச்சிக்குங்க. அப்போ தான் லட்டு சீக்கிரம் உடையாமல் இருக்கும். இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு ஆன காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா செலவாகிருக்கு. ஆனால் இதில் ஒரு 20 லட்டு கிடச்சிது. 20 லட்டு கடையில் வாங்கினோம்னா ஒரு லட்டு 5 ரூபா. 20 லட்டுக்கு 100 ரூபா செலவாகும். நம்மளுக்கு 50 ரூபா இதில் மிச்சமாகும். இனிப்பு செஞ்சாச்சு. கூடவே காரம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நெடக்கலையும் பொட்டுக்கலையும் ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வரமிளகா ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு தட்டி போட்டு கூட ஒரு மெத்தடில் செய்யலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக செஞ்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது அதனுடைய அரோமாவே நல்லாயிருக்கும். அதுபோக ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். மஞ்சள் தூள், மிளகாய் தூளெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொரியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பொரியும் நல்லா வறுபட்டுருச்சு. இனிப்புக்காக ரவா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. காரத்துக்காக வறுத்த பொரி ரெடி ஆயிடுச்சு. கூடவே டீ சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதை நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.